இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை. பிரைஸ் காட். எல்லாமே ஒரு காரணம் தான். பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருடைய ராஜ்யத்தை பத்தி பார்க்க. தேவனால எல்லாரையுமே குணமாக்க முடியுமா? ஐ மீன், இஸ் இட் ஆல்வேஸ் காட்ஸ் வில்? எல்லாரையுமே குணமாக்க தேவனுடைய சித்தமா? இன்னைக்கு நம்ம பார்க்க. எல்லாரையுமே குணமாக்க தேவனுடைய சித்தமா? பதில் சொல்லுங்க. எல்லாருமே குணமாக்க தேவனுடைய சித்தமா இருக்கிறதா? ஆமானா தேவனுடைய சித்தம். எல்லாருமே குணமாக்குவது தேவனுடைய சித்தமா? ஆமான்னு சொன்னீங்கன்னா அப்ப ஏன் நோவிலேன்னு பல பேர் சாகுறாங்க? தேவனுடைய சித்தம் எல்லாருமே குணமாக்குறது தான். அப்ப ஏன் நோவாலேயே சாகுறாங்க எல்லாருமே? நம்பாம இருக்கிறதுனால. ஓகே. forgive பண்ணாததுனால. ஓகே. praise God. தேவனுடைய வல்லமை இந்த உலகத்துல இல்லனா நம்மால உயிர் வாழவே முடியாது. praise God. இன்னைக்கு நிறைய பேர் நோவாலையும் பிரச்சனையில இருக்கிறதே தேவனை அறியாமல் இருக்கிறதுனால. இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சுக்கணும்னா, மெய்யான தேவன் அவரின்றி யாருமே இல்லை நம்ம அறிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது. இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, பிரச்சனை இல்லாம மனுஷன் வாழவே முடியாதுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா நம்ம இயேசு என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை இல்லாம வாழ்வதற்கே உங்களை நான் அழைத்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனா நீங்க உணர்ந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு இருக்கிறாரு, நம்மளுடைய வல்லமை, அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில இருக்குது. அவருடைய பவர் இல்லாம நம்ம சுவாசிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு உணர்ந்தோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக சுகம் உண்டு, பலன் உண்டு, வாழ்க்கையில ப்ராஸ்பெரிட்டி உண்டு. உனக்கு என்ன வேலை வேணும், உனக்கு ஹெல்த் எப்படி வேணும், உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எல்லாமே நடக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, we have to try Jesus. ஏசு நம்ம ட்ரை பண்ணோம்னா, அப்போ நீங்க ஐயோ இவர் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அவர் சித்தமே நம்ம சுகமா வாழ்வது. இப்போ அந்த கேள்விக்கு பதில், இயேசுவுக்கு அதாவது அவருக்கு நம்ம எல்லாருமே ஹெல்தியா இருக்கணுங்கிறது அவர் சித்தமா? அவர் சித்தம்னா அப்ப ஏன் எல்லாருமே நோவால மறைக்கிறாங்க? அதாவது விசுவாசத்திலே இருக்கிறாங்க, ஆனா நோவிலே செத்து போறாங்க. ஏன்? அவங்க சுயபலத்துல, அதாவது என் சுயபலத்துல நான் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அவங்கதான் இந்த உலகத்திலே முட்டாள். ஏன்னா இயேசுவோட பவர் இல்லாம, நம்ம அவருடைய பலன் இல்லாம எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஏப்ரஹாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, என்னன்ட்டு, உனக்கு நான் சந்நிதியை பெருக செய்வேன்றாரு. அப்ப உங்க என்ன சொல்றாரு, ஜெனரேஷன்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவருக்கு பிள்ளையே இல்லை, ஆனா நான் ஜெனரேஷன்ஸ கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு சந்நிதியை பெருக செய்யற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்னோட அவருடைய பலத்துல, ஆனா அவருக்கு வயசும் ஆயிடுது, அவரோட ஆர்கன்ஸ் செத்து போகுது, அவர்னால வைஃபோட ஆர்கன்ஸ் செத்து போகுது, பிள்ளைங்க ஆவறது இல்ல. அப்போ அவர் உணர்றாரு, ஓ என்னோட ஸ்ட்ரென்த்ல இனிமே முடியாது, இயேசுவோட ஸ்ட்ரென்த்ல தான் முடியும், தேவனோட ஸ்ட்ரென்த்ல தான் முடியும்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வந்த பிறகு என்று தேவனே பிதாவே ட்ரை பண்றாரு தேவன் கிட்ட. ஆண்டவரே என்னால முடியாது, இனிமே உங்களால பலத்துல மட்டும்தான் என்னால முடியும் அப்படின்னு. அப்போ தேவன் என்ன பண்றாரு, ஓகே இப்போ இவரோட உலக பிரகாரமான நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு தேவனை நோக்கி போகுது. தேவன் என்ன பண்றாரு, சந்நிதியை பெருக செய்யறாரு. அவர் தேவனோட பலத்துல அவருக்கு பிள்ளை, அது மட்டும் இல்லாம பெருக செய்யறாரு. அநேக ஜாதிகளுக்கு அவரை தகப்பனாக்கு. பிரைஸ் காட். ஹalleluya. தேவன் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம் வாழ்க்கையில் ஒரு காரியமும் சக்சஸ் ஆக முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம ஜாலியா இருக்கிறோம், லைஃப் நல்லபடியா போகுது அப்படின்னு. ஆனா உன்னுடைய ஆழத்துல, இதயத்தின் ஆழத்துல பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு லேக் இருந்தே இருக்கும். அந்த சமாதானம் இல்லாம லேக்ல தான் இருக்கும். ஏன் அந்த சமாதானம் இல்லைன்னா, ஏசு கிறிஸ்து இல்லாதது. ஏசு கிறிஸ்து இருந்தாருன்னா அங்க ஏசு கிறிஸ்து எங்கேயோ அங்கே சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு. பிரைஸ் காட். ஹalleluya. நம்ம 4 இடத்தை பார்க்கலாம். தேவன் நம்மளுக்கு எங்கெல்லாம் நோய் இல்லாத தேவன் நம்மள வாழ அழைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதலாவது கிரியேஷன். இந்த உலகம் அவர் வல்லமையால படைக்கப்படுது. அது படைக்க போகுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதுக்கு முன்பதாக நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 திமோத்தி 3:16.
தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென். இப்ப நிறைய பேர் இது ஒரு புக்கு தானே, பைபிள் ஒரு புக்கு தானே, ஒரு மனுஷன் தானே எழுதி இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இது நீங்க நம்பாத வரைக்கும் ஜஸ்ட் புக்கா இருக்கலாம். ஆனா இதுல நம்பணும்னா இது நம்ம நம்மளுக்கு ஜீவன் தர ஒரு வார்த்தையா வாழ்க்கையா இருக்கிறது. Praise God. அப்ப என்ன இந்த வசனம் சொன்னா, all scriptures is God breath. அதாவது இதுல எழுதப்பட்டவங்க எல்லாம் தேவனின் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். எதுவுமே மனுஷனும் அவரோட சுயத்திலையும் எழுதின வார்த்தைகள் அல்ல. எல்லாமே பிதாவின் ஆவியானவர் சுவாசத்தினாலும் இருக்கு. அழகா all scriptures is God breathed and is useful for எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? டீச்சிங்காகவோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ. யாருமே பெர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை நம்ம எடுத்து இதன்படி நடக்கும் போது நம்ம வாழ்க்கையே இதுல இருந்து மாறி நம்ம சந்தோஷமா சமாதானமா செழிப்பா வாழ ஆண்டவர் கட்டளையிடுறாரு. எதுவுமே மனிதனால் எழுதப்பட்டது அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினதுதான் இந்த வார்த்தைகள். அதனாலதான் இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. இந்த வார்த்தை நடக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன பாக்குறோம்? மாற்றத்தை பார்க்கிறோம். Praise God. இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கிறோம். Praise God. Hallelujah. தேவனின் படைப்பு, there is no sickness. அவரோட படைப்புல எந்த நோயுமே இல்லை. அப்பொழுது தேவன் தன் உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணாராம்? அது மிகவும் நன்றாயிருந்தது. அங்க நோவெல்லாம் இல்ல, எல்லாம் உருவாக்கிட்டு கிரியேஷன்ல மிகவும் நன்றாக இருந்தது. அவரோட படைப்புல நோய் இருக்கா? எல்லாம் நன்றாக இருந்தது. ஃபர்ஸ்ட் திங், அவரோட படைப்புல எல்லாமே நன்மையா இருந்ததா? நன்றாக. ஒன்னொன்னு ஒரு படிச்சுன்னா சொல்றாரு, இட் இஸ் குட். He felt it is good. அப்ப எல்லாமே நன்மையா தான் அவர் படிச்சார், நோவு கிடையாது. Praise God. இரண்டாவது புதிய எருசலேம், the new Jerusalem பார்க்கிறோம். ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் ஃபார்மர் திங்ஸ், முன்னாடி இருந்த எல்லா காரியமும், நோயா இருக்கலாம், எந்த குறையனா இருக்கலாம், எந்த பிரச்சனைகளா இருக்கலாம், எந்த அவநம்பிக்கைனா இருக்கலாம், எல்லாமே ஆச்சா ஒளிந்து போயிற்று, புதியவை துவங்கினது. பிரைஸ் காட். துக்கம் இல்ல, எந்த போராட்டம் இல்ல, எந்த குறையும் இல்ல, எந்த நோயும் இல்ல. அப்ப ரெண்டாவது பாக்குற படைப்பிலையும் நோய்கள் இல்ல, இப்ப புது எருசலேம்லயும் நோய்கள் இல்ல. எல்லாமே நன்றாகவே ஆண்டவர் எல்லாம் மாத்தி அமைக்கிறார். நமக்கு எல்லாமே நன்மையா இருக்குது. அப்போ என்ன ஆகுது? அப்ப ஆண்டருடைய சித்தம் நம்ம எப்பவுமே நல்லா இருக்கிறதுக்கு. மூன்றாவது நம்ம ஒரு எடுத்து பார்க்கலாம். The names, அதாவது the ministry of Jesus. இயேசு அவர் மினிஸ்ட்ரி பண்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க? நோயா இருக்கிறாங்க, நிறைய பேர் சுகவீனமா இருக்கிறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? எல்லாருமே குணமாக்குறாரு. பலவீன உடம்புல இருக்கிறவங்களுக்கு பலத்தை வார்த்தையினால கொடுக்கறாரு. கண்ணு தெரியாதவங்க கண்ணு கிடைக்குது, கால் இல்லாதவங்க நடக்குறாங்க நிறைய. அப்ப அங்க அவர் சிக்னஸ் கொடுக்கற தேவனா இருந்தா அங்க ஏன் அவர் நல்லா ஆக்கணும் நோய? ஏன்னா அவருக்கு நம்ம எல்லாருமே பலமா வாழணும் தான் ஆசை. மனுஷங்க புரிந்து கொள்வதில்லை, என்னதான் இருக்குதுன்னு பார்க்க கூட முயற்சிக்குது. இயேசுங்கிற நாமத்துல அவரோட பவர் இல்லாம இந்த உலகத்தை படைக்கவே முடியாது. அவருடைய பவர், ஏதோ ஒரு பவர் முடியாது, இயேசுவோட பவர் தான். அந்த பவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. இன்னைக்கு நான் அவ்வளோ பாடுல இருந்து இன்னைக்கு நன்மையா வெறும் நன்மையை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்து நிற்கிறோம்னா அது இயேசுவோடைய வல்லமையால மட்டும்தான், அவருடைய பவர் மட்டும்தான்.
இதை நம்ம அறிந்து கொண்டோம்னா இயேசு எனக்கு நோய் கொடுக்க வரல, நான் கஷ்டப்பட வரல, நான் நல்லா இருக்க வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும்னா அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன், இன்னைக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் அவர் ரோட்ல நான் போகும்போது இன்னைக்கு உயிர் தப்பி நான் இருக்கிறேன்னா அது அவருடைய பலனும் அவருடைய அன்பு மட்டும்தான். அவர் அன்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடவே இருக்கும். அவர் அன்புனாலதான் நம்மளை படைச்சார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு அன்புன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஒரு கணவன் மனைவியை நேசிக்க முடியுது, எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க முடியுது, எப்படி ஒரு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அவங்களோட ஃபேமிலியை நேசிக்க முடியாது. அன்பு எங்கிருந்து வந்தது? அது பிதாவின் இடத்துல இருந்து வந்தது. அவர் அன்பினால் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவர் அன்பு தேவன் என்றாலே அன்பு. அந்த அன்பினால் நம்ம சூழ்ந்து அந்த அன்பை ருசிக்க நம்ம பார்க்கணும். Praise God. Hallelujah. அப்ப மூன்றாவது இயேசுவோட மினிஸ்ட்ரி பார்க்கிறோம், எப்படியெல்லாம் ஒரு நோயை குணமாக்குறார். நாலாவது the names of God. Praise God. தேவனின் நாமங்கள் ஒன்றுமே நோய் கொடுக்கிறது என்று இல்லை. Praise God. எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிக்க பார்க்கலாம். There is no names which means I am the God who puts the sickness. அவருடைய நாமத்துல அர்த்தம் நான் நோயை கொடுக்கிற தேவர் என்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. Praise God. அவர் ஜெகோவா ராஃபா. யாத்திரையாகமம் 15:26. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ தேவனின் சத்தத்தை கவனமாய் கேட்டால் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை. அப்போ என்னன்னா தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவர் பார்க்கிற அளவுக்கு நம்ம நம்மளோட வழிகளை கரெக்டா நம்ம செம்மையா நடத்தின்னு போனோம்னா என்ன இருக்காங்க, செம்மையானவை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ நோய் இல்லாத வாழணும், உன் உடம்புலயும் உன்னோட பிசிக்கல்லயும் உன் வாழ்க்கையில எந்த குறை இல்லாம வாழணும், ப்ராஸ்பரஸா வாழணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன். எப்படின்னா தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தையை, அதாவது நம்ம அவருடைய விருப்பத்துக்கு நம்ம செம்மையான வழிகளை போய் அப்புறம் அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடங்கிறத கட்டளை. அப்ப நீ அப்படி நடக்கும் போது என்ன இருக்குதா அங்க, நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். Praise God. Amen. இது எகிப்துக்கு வந்த எந்த நோவும் நமக்கு என்ன ஆவாதா, வராதா? எப்படி அந்த கண்டிஷன்? எப்படி இன்னைக்கு உண்மையா நம்ம தேவன் இப்போ நம்ம சொல்றோம், எனக்கு இந்த நோய் இருக்குதோ, இல்ல இந்த வேலை மேல பிரச்சனை, எனக்கு பினான்சியல் இஷ்யூ, எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு பிசிக்கலா பிரச்சனை, எல்லாமே இருக்கலாம். ஆனா அதுக்கான கண்டிஷன், அப்ப நம்ம எதற்கு இதெல்லாம் இருக்கு? அப்ப தேவனுக்கு சித்தமா எல்லாருமே நோவு அனுபவிக்கிறது இல்ல. அப்ப ஏன் நம்ம இந்த பிரச்சனைகளில் இருக்கிறோம்? ஏன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம சுய பலத்துல ஓட நம்ம ட்ரை பண்றோம், நம்ம சுய சிந்தனையால ஓட ட்ரை பண்றோம், நம்ம நினைக்கிறதா கரெக்ட் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மாத்திரம் என்னுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து செமையான வழியில கரெக்டான வழியில போய் சத்தத்துக்கு செவி கொடுன்னு. என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு, அதாவது மனிதனா எழுதப்பட்டது அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ செவி கொடுத்தால் எந்த நோயும் உனக்கு நான் வர விட மாட்டேன். Praise God. Hallelujah. Praise God. அப்போ சிக்னஸ் எப்ப வந்துச்சு? அப்ப நோய், அப்ப தேவன் படைக்கும் போதும் ஒண்ணுமே இல்லைன்றாரு, உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கலையே, சித்தமே இல்லை நோய் வர்றதுக்கு. அப்போ எப்போ நோய் வந்துச்சு இந்த உலகத்துல? எப்போ வந்துச்சு? சிக்னஸ் கேம் ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். ஆதாம் எப்போ விழுந்து போறாரோ, எப்போ தேவன் வார்த்தையை மதிக்காம அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் விழுந்து போறாரு. அப்பதான் நோய் இந்த உலகத்துக்கு வருது, அப்பதான் மரணம் இந்த உலகத்துக்கு வருது. Praise God. ஆதியாகமம்ல பாக்குற 3வது அதிகாரத்துல ஆதாம் என்ன பண்றாருன்னா பாவம் செய்யறாரு. பாவம் செய்யறதுனால சாபத்துக்குள்ள நுழையிறாரு. எங்க நுழையிறாரு? சாபத்துக்குள்ள நுழையிறாரு, இந்த உலகத்திற்குள்ள நுழையிறாரு. வலி, வேதனை, சிக்னஸ், இது எல்லாத்திற்குள்ளுமே அவர் என்ன பண்றாரு? என்டர் ஆகுறாரு. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும், அதுல என்டர் ஆகுறாரு. இந்த மாதிரி காரியங்கள்ல அவர் பண்ண தவறுனால அவர் என்டர் ஆகுறாரு.
ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன இருக்குன்னா, through one man sin entered this world, death entered this world through his sin. Praise God. படிமா எடுத்துங்க படிக்கலாம். ரோமர் 5:12. through one man sin entered. அப்போ தேவனின் ஒரிஜினலான டிசைன் என்ன? படி. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க எங்க இருக்கிறாங்களாம்? பிரிசனுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க தூங்குறாங்க நைட்டு, கண்ணை முழிச்சா சிறைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அதான் சின்ன சிறை இல்லை, இந்த உலகமே ஒரு சிறைன்னு நினைச்சுக்கலாம், பிரிசன். அந்த மாதிரி ஒரு பிரிசன் உலகத்துல அடைக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அப்பா யாரு, பிதானவர், அவங்களோட அப்பான்னு தெரியும். ஆனா என்ன நடக்குது, இந்த உலகத்துல அந்த சிறைக்குள்ள அவங்க வாழ்ந்து 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 பழக்கப்பட்டு போறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடுறாங்க. அவங்க தேவனா பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படியே ட்ரெயின் ஆயிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அவங்களுக்கு ஒரு பிள்ளை 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 அப்படியே ஜெனரேஷன்ஸ் வளருது. வளரும் போது அவங்களுக்கு என்னன்னா, அந்த ஃப்ரீடமா பிதாவின் பிரசனத்துல வாழ்ந்ததே மறந்து போறாங்க. அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அவங்க இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா, இதுதான் உலகம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சிறைக்குள்ள இருந்து சிறைன்னு அவங்களுக்கு தெரியாம இதுதான் ஃப்ரீடம்னு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பாவத்திலே வரோம். ஏன்னா நம்மளுக்கு சத்தியம் தெரியல. நம்ம ஒரு சிறைக்குள்ள வாழ்ந்து நம்ம பிரிசனுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. நாமே ஏமாத்தி இருக்கிறோம், நல்லா வாழ்ந்து இருக்கிறோம். சாத்தான் அப்படி நம்மள என்ன பண்ணி வச்சிருக்குது, ஏமாத்தி வச்சிருக்கோம், வஞ்சித்து வச்சிருக்கோம். we are deceived by Satan. அப்ப அந்த சிறைக்குள்ள வெளியில, அதாவது ஆதாமுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய அப்பா பிதான்னு. ஆனா அவங்களும் இந்த உலகத்துல வாழும் போது அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு, அந்த சத்தியம் ஃபேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ட்ரெயின் ஆயிடுறாங்க. அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஜெனரேஷன் யாருக்குமே தெரியறது இல்லை, பிதா யாரு, அப்பா யாரு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, சத்தியத்தின் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்னால்தான் நம்ம சுவாசம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாம போயிடுது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ என்னன்னா, தேவனின் ஒரிஜினலான டிசைன் என்ன? ஒரிஜினலா அவர் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாருன்னா, நம்ம நோயே இல்லாம வாழ்ற வாழ்க்கையை தான் அவர் நமக்கு டிசைன் பண்ணிக்கிறார். நோ சிக்னஸ் அவர் டிசைன் பண்ணிக்கிறார். இன்னொரு என்ன டிசைன் பண்ணிக்கிறார்? ப்ராமிசஸ் டு பி ரெஸ்டோர்டு. அந்த கொடுத்திருக்கிற சத்தியம் நம்ம வாழ்க்கை ஜனிப்பிக்க அவர் நம்மள டிசைன் பண்ணிருக்காரு. நம்ம வாழ்க்கையில அது வாழ்ந்து பார்க்க நம்ம டிசைன் பண்ணிருக்காரு. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப क्वेश्चन கேக்குறதே தப்பு. எப்படின்னா, why God didn't heal? தேவன் ஏன் சுகமாக்கல அப்படி ஒரு கேள்வி கேக்குறது எப்படின்னா, இஸ் as unwise, ஞானம் இல்லாத தன்மை. எப்படின்னா, இயேசுவை ஏன் தேவன் உயிர்ப்பிக்கல அப்படின்னு கேட்க முடியுமா? அப்ப அது கேக்குறவங்க யாரா இருப்பாங்க? அஞ்ஞானியா இருப்பாங்க. கரெக்டா? ஞானம் இல்லாதவங்க இயேசு ஏன் உயிர்ப்பிக்கல? ஏன்னா பிதானவர் இயேசு என்ன பண்ணாரு? உயிர்ப்பிச்சாரு. எதுக்கு உயிர்ப்பிச்சாரு? எதுக்கு தேவன் ரெசரக்ட் ஆனார்? why was he resurrected? எதற்காக தேவன் பிதானவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தாரு? ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுக்குள்ள புதிய வாழ்க்கைக்குள்ள நடக்கணும்னு தான் அவர் உயிர். நம்ம எல்லாருமே நியூனஸ் ஆஃப் லைஃப் குள்ள நடக்கணும் தான். அப்ப நியூனஸ் ஆஃப் லைஃப்னா எப்படி இருக்கும்? நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர் தான் சிலுவை நமக்காக நோயும் சாபமும் சாவும் பாவமும் அவமன்னிப்போம், மன்னிக்க முடியாத தன்மையும் சிக்னஸ் எல்லா குறை எல்லாமே என்ன பண்ணிட்டார்? சிலுவையில எடுத்துட்டார். அப்ப நம்ம எப்படி நடக்கணுமா? புதிய ஜீவனுக்குள், இயேசுவுக்குள். பிரைஸ் காட், ஹalleluya. நியூனஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம உண்மையா நியூனஸ் ஆஃப் லைஃப் ஏன் அப்படின்னா, ஏன் அதாவது கடவுள் ஏன் நம்மளுக்கு குணமாக்கவே இல்லைங்கிற கேள்வியோ, இயேசுவை ஏன் அவர் உயிர்ப்பிக்கவே இல்லைங்கிற கேள்வியோ அது கேட்கறது அஞ்ஞானத்தனம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்குது. ரெண்டுமே ஏன்னா தேவன் பிதானவர் இயேசு சிலுவையில இருந்து உயிர் கொடுத்ததே நம்ம ஜீவனா இருக்கிறதுக்கு, நம்ம நோய் இல்லாம வாழ்றதுக்கு. அப்ப அவர் உயிர் கொடுத்துட்டாருன்னா, இயேசு உயிர் தெளிந்துட்டாருன்னா, நம்மளும் புதிய ஜீவனுக்குள்ள நடந்து நிற்கிறோம் தான் அர்த்தம். அப்ப நமக்கு ஏன் நோய் கொடுத்தாரு, அதாவது தேவன் அனுமதிச்சிட்டாரு இன்னைக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இயேசு உயிரோட எழுந்திக்கவே இல்லைங்கிறது நம்ம எழுந்திச்சுட்டாரு நம்ம நம்பவே இல்லைன்னு அர்த்தம். அவர் எழுந்திக்க இல்லைன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா அவர் ஏந்துச்சிருந்தே, அவர் ரெசரக்ட் ஆனந்தே, உயிர் தெழுந்ததே நம்ம அந்த ஜீவன், புதிய ஜீவனுக்குள் நடக்கு. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப God raised Jesus from dead. அதாவது எதுக்குன்னா நமக்கு ஒரு கதவை திறந்து கொடுத்தாரு. என்ன கதவை திறந்து கொடுத்தாரு? புதிய ஜீவனுக்குள்ள நடக்க. He opened the door for us to walk in the newness of life. Praise God. ஆனா என்னன்னா சாய்ஸ், நீங்க சூஸ் பண்ணணும். சாய்ஸ் கொடுத்தாரு. இந்தப்பா உனக்கு நான் ஓபன் பண்ணிட்ட கதவு, நீ புதிய ஜீவனுக்குள்ள நடு அப்படின்னு நான் கதவு உனக்கு என்ன பண்ணிட்டேன், திறந்து கொடுத்துட்டேன். நீ ஸ்டெப் எடுத்து நடக்கிறதோ நடக்காததோ உன் இஷ்டம். The choice is yours. நீ நடந்தா நீ நோய் இல்லாம ப்ராஸ்பரஸான லைஃப வாழ்வ. ஆனா நீ சூஸ் பண்ணல, நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் வாழ்வேன், தேவனோட நான் உறவிலே இருக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அது எனக்கு தேவையோ இல்லைன்னு நினைச்சோம்னா அது உங்களோட சாய்ஸ். அப்ப நம்ம எப்படி மரணம் எப்படி இருக்கோம்னா நோயாலையும் கஷ்டத்தினாலையும் பிரச்சனையாலையும் போராட்டத்தினாலையும் தூஷணனாலையும் அவமானத்தினாலையும் நிந்தையினாலையும் எல்லாம் வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க சூஸ் பண்ணல. மோசைக்கு ஒரு கொலை பண்ணிட்டு 40 வருஷம் வனாந்திரத்துக்கு வந்துடுறாரு, டெசர்ட்க்கு. அதுக்கப்புறமா தேவன் சொல்றாரு, மோசை நீ போய் என்னுடைய மக்களை காப்பாத்தி கொண்டு வரணும், இஸ்ரவேல் மக்களை இஸ்ராயல் இருந்து கொண்டு வரணும்ன்றாரு. இஸ்ரேல் மக்களை விடுவிச்சு கொண்டு வரணும்ன்றாரு. அதே நேரத்துக்கு மோசஸ கொலை பண்ணுங்க செத்து, அதாவது அவங்களுக்கு பயந்துதான் மோசஸ் இங்க வர்றாரு, இல்லைன்னா அவர் தான் ராஜாவா இருக்கணும். இப்ப அங்க மோசஸ தேடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்ப இவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எதுக்கு? ராஜா ஆகிறதுக்கு. அப்போ மோசஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, எதிர்க்கும் அவர் எதுக்கு என்ன ஆகுது, ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ் இருக்கு? அதாவது அவர் இப்போ அந்த நாட்டுக்கு மாத்திரம் போனாருன்னா அவர் ராஜா ஆகலாம். இந்த பக்கம் தேவன் மக்களை காப்பாத்த அழைக்கிறாரு. இப்ப மோச என்ன பண்றாரு? ஹீப்ரு 11:24 நீங்க படிச்சு பார்த்தா இது வரைக்கும் மோச சொல்றாரு, நான் போய் அந்த ராஜ வாழ்க்கை கிங்லி லைஃப சூஸ் பண்ணி நான் நரகத்துக்கு போறதை விட இந்த உலகத்தின் வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணி என் உலக பிரகாரமா நான் வாழ்ந்து நான் நரகத்துக்கு போறதை விட நான் தேவன் கொடுத்த வேலையை ஊழியத்தை நான் சூஸ் பண்ணி நான் கர்த்தரோட பரலோகம் போய் சேருவேன். Praise God, hallelujah. Choice உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம கதவை திறந்து கொடுத்திருக்காரு, ஒரு புதிய ஜீவனுக்குள்ள நடக்க. நீங்க அதை சூஸ் பண்ண போறீங்களா, இல்ல உலக பிரகாரமா நான் இப்படிதான் இருப்பேன்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்து அப்படியே நோயில மடிய போறீங்க? அதுதான் நம்ம சாய்ஸ். Praise God, hallelujah. அப்போ அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் ராஜ்யம் என்ன? செத்த பேருக்கு பரலோகம் போவதா? இல்ல. கர்த்தரோட ராஜ்யம்னா நோய் இல்லாம ப்ராஸ்பரஸா சந்தோஷமா சமாதானமா இந்த உலகத்திலேயே வாழ்வதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். இன்னைக்கு எத்தனை பேரு சமாதானம் இல்லாத இருக்கிறாங்க, எத்தனை பேரு சரீரத்துல பலவீனமா இருக்கிறாங்க, எத்தனை பேரு போராட்டத்துல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. இது கர்த்தரோட ராஜ்யம் அல்ல. அப்போ இந்த சமாதானம், இயேசுவின் சமாதானம் இந்த உலகத்துல உங்களால அனுபவிக்க முடியலன்னா செத்த பேருக்கு நீங்க எங்க சமாதானத்தை அனுபவிக்க, எங்க ராஜ்யத்துக்கு தேடி போவீங்க? எங்க இருக்கு ராஜ்யம்? அப்படி இங்க நீங்க அனுபவிக்காத ராஜ்யம் அதுக்கப்புறம் எப்படி கிடைக்கும்? அதான் இயேசு சொல்றது, கர்த்தரோட ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தரோட ராஜ்யம் உன் கையில் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உன் கையில் உள்ளது. It is near you, it is behind you, beside you, around you, it is in you. கர்த்தர் ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும்னா டோர்வே எது சொல்லுங்க பார்க்கலாம். Which is a doorway for the kingdom of God to come inside you? Heart, இதயம். உன் இதயம் தான் டோர்வே for the kingdom of God to enter in you. உன் இதயத்தை நீ மூடி வச்சுக்கிற நாளெல்லாம் நீ கர்த்தர் ராஜ்யத்தையுமே உள்ள விட முடியாது, அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்க முடியலன்னா உங்களுக்கு சமாதானமும் இருக்காது. Praise God, hallelujah. என்னதான் இருக்கு அந்த மாதிரி? கர்த்தர் ராஜ்யத்துல என்னதான் இருக்கு? இயேசுட்ட என்னதான் இருக்கு? அந்த மாதிரி என்னதான் இருக்கு? கர்த்தர் ராஜ்யத்துல சமாதானம் இருக்கு, கர்த்தர் ராஜ்யத்துல சந்தோஷம் இருக்கு. அது கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு கூட புரியாது. ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கு. Praise God, hallelujah, thank you Jesus. அப்ப இந்த டோர்வே என்ன? உங்க ஹார்ட். கர்த்தர் ராஜ்யம் உங்களுக்குள்ள வர்றதுக்கான டோர்வே உங்களுடைய ஹார்ட். இன்னைக்கு உங்களுடைய ஹார்ட் நீங்க மூடி வைக்காது. சரி, அப்ப எப்படி திறந்து வைப்பது?
உங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வர இதயத்தினாலதான் வர முடியும். அப்ப அந்த இதயத்தை எப்படி திறந்து வைக்குது? which is the key to open the heart of allow the kingdom of God to enter your heart, which is the key. சாவி எது ஒரு வெப்பன் கர்த்தர் ராஜ்யம் இதயத்துல வர்றதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா அதை நீங்க மெடிடேட் பண்ணாதான், அதை நீங்க தியானிக்கும் போது அந்த வார்த்தையானது உன் இதயத்தை திறக்கிறது. அப்ப வார்த்தை இல்லைன்னா உங்க இதயம் திறக்க முடியாது. கர்த்தர் ராஜ்யம் உங்களுக்குள்ள வர வாய்ப்பே இல்ல. பிரைஸ் காட். அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் எப்படின்னா, நீங்க இரவும் பகலுடைய வார்த்தையை தியானித்தா மாத்திரமே அது ஒரு சாவியா இருக்குது உங்க இதய கதவை திறக்க. கர்த்தர் ராஜ்யங்கிற இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தை உங்க இதயத்துல வருது. அப்படி வரும்போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், நோய்கள் எல்லாம் மறைந்து போகும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். அப்போ கடவுளோட சித்தமா நம்ம எல்லாருமே நோய் இல்லாம வாழ்றதுக்கு அவருடைய சித்தமா இருக்கு. ஆமே, அவருடைய சித்தம் நம்ம சந்தோஷமா சமாதானமா நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் மட்டுமே. பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப எப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்போ வந்து எப்படி அது வந்து நம்ம இதயத்துல அலோவ் பண்ணணும்னா, இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ எனக்கு வந்து கடன் பிரச்சனைனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது சில பேருக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு கடன் பிரச்சனையில நான் முழுகி இருந்தேன்னா, உயிர் போற அளவுக்கு நான் கடன் பிரச்சனை இருந்தேன். அப்ப எந்த மாதிரியான கீய நான் இதயத்துல அனுமதிச்ச அந்த கர்த்தர் ராஜ்யம் எனக்குள்ள வந்து அது வெளிப்படுறதுக்கு, மேனிஃபெஸ்ட் ஆகுது, அந்த ஆசீர்வாதம் என் கண்ணுல பாக்குறதுக்கு. அப்ப தேவன் சொல்றாரு, நீ கொடுக்கிற கரமா இருக்கிற, வாங்குற கரம் அல்ல. யூ ஆர் தி கிவர், நெவர் தி பாரோவர். அப்ப நான் என்ன பண்ணனா, அந்த வார்த்தை எடுத்து, ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லுது நீங்க கொடுக்கிற கரமா இருப்பீங்க, வாங்குறவங்க அல்ல அப்படின்னு. அப்ப உங்க வசனம் சொல்லுது, மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது மேல, சங்கீதம் 118:8 சொல்லுது. அப்ப இந்த வார்த்தையை நான் என்ன செய்தேன், அந்த சாவி எடுத்து இந்த இதய கதவை திறக்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த ஏரியா கடன்கிற பிரச்சனை தான். அப்ப நான் அதை நான் தியானிக்க நான் கொடுக்கிற கரம் நான் வாங்குறதல்ல, கொடுக்கிற கரம் வாங்குறதல்ல. ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனைகளை விடுவித்தது மட்டுமல்லாம நான் கொடுக்கிற கரமா இன்னைக்கு என் தேவனை மாற்றி அமைத்திருக்கேன். பிரைஸ் காட். அப்போ இந்த ஏரியால கடன் பிரச்சனைங்கிற ஏரியால உன் இதயத்துல அந்த மாதிரி வார்த்தையின் சாவியை போட்டு நான் திறக்கும் போது அந்த ராஜ்யனுக்குள்ள வந்தது, அது வெளிப்பட்டது. இப்ப நோய் எடுத்துக்கலாம். உன்னுடைய சரீரத்துல எந்த குறைவு இருக்கிறதா, உன் சரீரத்துல எந்த பலவீனம் இருக்குது. அப்போ உன் இதயத்தின் கதவை, அந்த நோய்ங்கிற கதவை எப்படி திறக்க முடியும்? இதயத்துல திறந்து எப்படி அந்த சுகம் அப்படிங்கிற அந்த ராஜ்யத்தை உனக்குள்ள விட முடியும்? அப்ப நான் பலவீனத்திலையும் காணப்பட்டேன். என் சரீரத்துல பலவீனம் எப்படி இருந்ததுன்னா, வாழ்நாள் முழுதும் நான் மாத்திரை எடுக்கக்கூடியமான ஒரு நோய் தான். ஒரு நோய் இல்ல, 2-3 நோய். Praise God, hallelujah. அப்ப நான் என்ன செய்தேன், அப்ப என் இதயத்தை ஒரு வார்த்தையாங்கிற சாவினால திறந்த. எப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதாவது you are healed by wounds of Christ. எப்படி you are healed, காயப்பட்ட கரத்தினால நான் உன்னை குணமாக்குவேன் இல்ல, குணமாக்கிட்டேன்றாரு. அங்க குணமாக்கிட்டா அப்ப நான் எனக்கு எப்படி நோவு இருக்கும்? அங்கதான் என்ன சொல்றது, ஒரு கேட்ச். அப்போ நான் அந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ என் கண்ணில் நான் பார்க்கறது நான் நம்புறதுல, ஆண்டவரே நான் அனுபவிக்கிற நோவை நான் நம்புறது இல்ல, நீங்க குணமாக்கிட்டேன்னு சொல்றீங்க போது இதை தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாவி எடுத்து என் இதயத்தின் கதவை நான் வந்து திறந்தேன். கர்த்தரை நான் குணமாக்கும் ராஜ்யம் எனக்குள்ள வந்தது, சுகமாக்கும் ராஜ்யம் எனக்குள்ள வந்தது. அதை நான் தியானிக்க மனுஷன் என்ன சொன்னாலும் என் காதுல போட்காம, என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கண்ணில கூட நான் பார்க்காம, அதை நம்பாம என் தேவன் என்னை குணமாக்கிட்டார் நான் நம்ப அந்த வார்த்தை தியானிக்க அந்த சாவி, அந்த கர்த்தரின் ராஜ்யம் என் வாழ்க்கையில வெளிப்பட்டது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் நோய் இல்லாம வாழக்கூடிய அந்த தகுதி என் தேவன் கொடுத்தார். இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 7 years ஆயிருக்கும் நான் ஒரு மாத்திரை இல்லாம வாழ்ந்தேன், ஒரு நோய் இல்லாம வாழ்ந்தேன். Praise God, hallelujah. இனியும் வாழ்வேன். Praise God, hallelujah. ஏன்னா எனக்கு நான் அந்த கர்த்தர் ராஜ்யங்கிற சீக்ரெட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். Praise God. அப்ப உங்களுக்கு எந்த விதத்துல குறையா இருக்கு, தேவரை நம்ப முடியலையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த சாவியை எடுத்து உங்களுடைய இதயத்தை திறந்து
எந்த பண பிரச்சனையா, வேலை மேல பிரச்சனையா, தேவன் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ அழைக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லுது, எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரா, வதிச்சிட்டேன்றாரா, ஆசீர்வதிச்சிட்டு I blessed you already. அப்ப அந்த வசனங்கிற சாவி எடுத்து உங்க இதயத்தை திறங்க. Open your heart to allow the kingdom of God to come in you. அப்படி வரும்போது நீங்க தியானிக்கும் போது கண்ணுல நீங்க பார்க்காத ஆசீர்வாதம், ஆவியில மறைந்து இருக்கிற அந்த பொக்கிஷம் நீங்க வெளிப்படையா கண்கள்ல பார்க்க ஆரம்பிக்குவீங்க. எப்போன்னு சொன்னா நீங்க ஒரு கேப் கொடுக்காம தேவனுடைய வார்த்தை நீங்க இணைந்து இருக்கும்போது. தேவன் எதுக்கு நம்மளை அழைக்கிறாரு? அவர் நம்மள நீ இப்படிதான் இருக்கணும், உட்காரு, ஏந்திரி, அங்க போ, இங்க போ, இப்படிதான் இரு, அப்படிதான் இரு அப்படின்னு நம்மள என்ன பண்றாரு? கமாண்ட் பண்றது இல்ல. அவர் ரொம்ப லவ்விங் காட். அவர் ரொம்ப லவ்விங் காட். அவர் நம்மள கட்டளை இட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு எப்படியா இருந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ரோபோவா இருந்திருக்கணும், ஒரு ரோபோவா இருந்திருக்கணும். ஆனா தேவன் நம்மள ரோபோவா இருக்க அழைக்கல, நம்மளோட ஃப்ரீ வில்ல விட்டுருக்காரு. எப்படின்னா அவர் வார்த்தையின்படி நடந்து சந்தோஷமா சமாதானமா அவருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருந்தோம். எத்தனை பேரு உண்மையா இயேசு கிறிஸ்து இல்லாம சமாதானமா இருக்க முடியும்னு சொல்றோம்? கைத்துக்குங்க பார்க்கலாம். முடியாது. இயேசு இல்லாம ஒரு நாளும் உங்களால சமாதானமா வாழ முடியாது. எப்படின்னா வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன்னா கஷ்டத்துலதான் போய் முடியும். ஆனா இயேசுக்குள்ளதான் நான் வாழ்வேன்னு நான் நினைச்சேன்னா இன்னைக்கு என்னை விட சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களை விட சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லல, ஆனா பிரச்சனை கூட மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதற்கான சீக்கிரத்தா கர்த்தருடைய ராஜ்யம். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா எனக்கு இப்ப பாருங்களேன், ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. அங்க லாஸ்ட்ல ஒரு லைன் கயிறு வச்சிருப்போம், கயிறோ இல்ல ஏதோ ஒரு போலோ. நம்ம என்ன பண்ணோம், அதுதான் டெட் பாயிண்ட், டெட் எண்ட். அங்க யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அந்த டெட் எண்ட் தான். அப்போ எனக்கு அந்த டெட் எண்ட் போடலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு டெட் எண்ட் இல்ல. ரன்னிங் ரேஸ் நம்மளுக்கு விடுறாங்க, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓடுறதுக்கு. எங்க போய் நிக்குவீங்க? எண்டு ஓடினே தாங்கணும், தேடினே தாங்கணும். டெட் பாயிண்ட் எங்கடா, லாஸ்ட் எண்ட் எங்க, எண்ட் எங்க, எண்ட் எங்க, அது கிடைக்காமலே மறைஞ்சு போகணும். அதுதான் இயேசு இல்லாத வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படின்னா குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. அங்க நம்மளுக்கு எண்ட் இல்லாத வாழ்க்கை, ரிசல்ட் இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை. ஆனா இதுவே உங்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடும் போது, இதுதான் 100 மீட்டர்ஸ் ஓடுறீங்கன்னா அந்த 100th மீட்டர் கிட்ட அங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? அங்க ஒரு சைன் இருக்கும், அங்க போய் நிக்கிறதுக்கு. அப்ப நீங்க தெரிஞ்சு ஓடும்போது என்ன பண்றீங்க? ஃபாஸ்ட். அப்ப ஒரு குறிக்கோள் இருக்குது, அங்க இந்த லைனை நான் டச் பண்ண ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம ஓடுவோமா இல்லையா? சரி, அந்த டெட் எண்ட் வந்த பிறகு, அந்த எண்ட் வந்த பிறகு நீங்க அங்க நிக்குவீங்களா? அந்த கயிறை தாண்டி ஓடினே இருப்பீங்களா? நிக்குவோம். அப்ப எப்படின்னா தேவனுடைய வாழ்க்கையில, தேவன் இருக்கிற வாழ்க்கையில எப்படின்னா நமக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் இருக்கும். அதாவது ஆரம்பத்திலே இப்ப நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும், எங்க போய் நிக்கணும்னு தெரியும். அப்ப இயேசுவோட நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். உங்களோட எண்ட் ரிசல்ட் என்ன? மகிழ்ச்சி. எண்ட் ரிசல்ட் என்ன? சமாதானம். எண்ட் ரிசல்ட் என்ன? சந்தோஷம், ப்ராஸ்பெரிட்டி, பரலோகம், கர்த்தரோட ராஜ்யம். இதுதான் எண்ட் ரிசல்ட். தெரிஞ்சு ஓடும்போது அப்ப எனக்கு என்ன பயம்? இப்ப நான் 100 மீட்டர்ஸ் ஓடுறேன், நடுவுல ஒருத்தர் என்ன இடிக்கிறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இல்ல எனக்கு பிரச்சனை வருது, வேலை மேல இருக்க பணம் எவ்வளவு வந்தாலும் எனக்கு என்ன இயேசு எனக்கு அங்க ஒரு ரிசல்ட் வச்சிருக்காரு, அதுதான் நோக்கி ஓடுவேன். தவிர சென்டர்ல எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்துல நான் பாக்குற காரியத்தை விட. ஆமென், பிரைஸ் காட். அப்போ ரிசல்ட் தெரிஞ்சு ஓடலாம். உங்களோட விஷன் என்னன்னு தெரிஞ்சு ஓடுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. இயேசுவோட ஓடும்போது இயேசு ஆல்ரெடி எல்லாத்தையுமே முடிச்சுட்டாருன்னு தெரிஞ்சு ஓடும். அதாவது அவர் நமக்காக இந்த உலகத்துல ஆல்ரெடி ஜெயத்தை பெற்று இருக்கிறாரு. நம்ம எப்படி ஓடுறோம்னா ஜெயத்துக்குள்ள ஓடுறோம், ரிசல்ட்ட தெரிஞ்சு ஓடுறோம். மோசே அப்படிதான் இருந்தார். ஜோஷுவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்ணு மறைச்சார், கண்ணு மூடினார். மோசே போல என்னால இருக்க முடியும், உங்களாலையும் இருக்க முடியும். எப்போனா இயேசு என் தேவன் நான் அறிந்து கொள்ளும் போது, அவர் தான் என்னோட குறிக்கோள் நீங்க அறிந்து கொள்ளும் போது, என் விஷன் என் ஜீசஸ் தான் நீங்க புரிஞ்சு கொள்ளும் போது கண்டிப்பா உங்களால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணு, நீ சாய்ஸ்ல எப்படி வாழ, இயேசுவோட வாழ சூஸ் பண்ணிருக்கிறியா, இல்ல என்னோட வாழ்க்கை எப்படி போதோ அப்படியே நடவா. இன்னைக்கு உலகத்துல அப்படியே ட்ரெயின் ஆயிக்கிறாங்க. கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டத்தோட தான் வாழணும்னு ட்ரெயின் ஆயிட்டு கஷ்டமாவே வாழ்ந்து செத்து போறோம். நோய் வந்துடுச்சா, ஓ ஆமாவா நோய் வந்துச்சா, என்ன பண்றது, நோய் வந்துச்சு, என் வாழ்க்கை இப்படிதான் வாழ்ந்தாகணும், சரி மாத்திரை போட்டாகணும் அப்படின்னு சொல்லி அதோடவே ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஓகே, நம்ம ட்ரெயின்ல ஏறினா கூட ஒரு டெட் பாயிண்ட் இருக்குது, ஒரு இடத்துல இறங்கிதான் ஆகணும். ஆனா இந்த உலகத்துல எப்படின்னா நோய் பிரச்சனை வந்து அதோடவே சாவ ரெடியாக்குறாங்க. ஆனா இயேசு நம்மள அப்படி அழைக்கல. அவர் எங்கேயுமே he does not have any will or purpose for you to have sickness. Praise God. நீங்க தைரியமா சந்தோஷமா நோய் இல்லாத குறை இல்லாத செல்வத்தோட வாழ ஆண்டவரை அழைக்கிறேன். Praise God. இன்னைக்கு நம்ம எப்படி வாழணுமா? ஜெயத்திற்குள் இயேசுவோட குறிக்கோளோட விஷனோட குறிக்கோளோட விஷனோட. Praise God. Hallelujah. கர்த்தர் ராஜ்யத்தை எத்தனை பேர் இன்னைக்கு அனுமதிக்காத? கர்த்தர் ராஜ்யம் அனுமதிக்கணும் இயேசுதான் நம்புற, அப்படி இல்லை. அந்த வார்த்தையின் போய் நம்ம நடக்கிறோம். Praise God. உன் வாழ்க்கையில நீ சேஞ்ச் பாக்குறியா? நோய் இல்லாம வாழ்றியா? இப்போ எனக்கு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் வேணும் என்று காசே இல்லை, ஆனாலும் எனக்கு நம்பிக்கைன்னா இயேசு நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்புறது. அதே மாதிரி நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாரு. அழைக்கிற அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து வேலைக்கு போனாலும் நீ ரெஸ்ட், உன்னோட இதையும் ரெஸ்டிங்காவே இருக்கும், எப்பவுமே சமாதானமாவே இருக்கும், ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கும், கஷ்டப்பட்ட மாதிரியே இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அவரோட நடக்கும் போது நீங்க இளைப்பாறுதல தான் பிரவேசித்தது. அவர் ப்ராமிஸ்ல நீங்க நடக்கும்போது இளைப்பாறுதல் நிச்சயம். பிரைஸ் காட். ஹalleluya. சோ எந்த டென்ஷனே இல்லாம எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப டென்ஷன், எனக்கு ரொம்ப கவலை. வார்த்தையில் வல்லமை உண்டு. நீ என்ன பேசுறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்துல உண்டு. நீ என்ன பேசுறியோ அதை தான் நீ புசிப்பாய், அந்த ஃப்ரூட் தான் நீ சாப்பிடுவ. நீ என்ன பேசுற அதுதான் உன் வாழ்க்கையா இருக்கும். அதனால அப்படி இல்லாம என் தேவன் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு, என்னை சுகமாக்கிட்டாரு, எனக்கு எல்லாமே தேவன் அழகா நடத்திட்டு இருக்காருன்னு கண்ணில் பார்க்கலனாலும் பவர்ஃபுல்லா இந்த மாதிரி பேசும்போது இதுவே உன் வாழ்க்கையில நிஜமாய் காணப்படும். பிரைஸ் காட். ஹalleluya.